மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சரி, நான் இப்போ ஒரு கதை சொல்றேன். நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெட்டதா வரும், நல்லது பண்ணீங்கன்னா நல்லது வரும். சரி, 4 நாட்டி பாய்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாய் வால்ல துணி சுத்திட்டு அது கொளுத்தி விட்டாங்க. அந்த நாய்க்கு எப்படி வலிக்கும்ல. அப்புறம் அந்த நாய் வலியில அந்த அந்த பிள்ளைங்களோட ஹட்ஸ்ல ஜம்ப் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த நாய்க்கு நெருப்பு இருந்துச்சுல, அந்த நாய் வந்து அந்த குடிசையில ஜம்ப் பண்ணி அந்த குடிசையில எழிஞ்சிடுச்சு. அப்புறம் அந்த பசங்க வீடு எல்லாமே எழிஞ்சு போச்சு. ஏன்? அந்த நாய்க்கு அவங்க கெட்டது பண்ணாங்க, அதனால அவங்களுக்கும் கெட்டது வந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் கெட்ட செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஆகும். நல்லா செஞ்சீங்கன்னா நல்லதான் ஆகும். நான் எப்பவுமே நல்லது தான் பண்ணுவேன், அதனால தான் நல்லா இருக்கேன். அந்த வசனத்தை மறக்கவே கூடாது. இந்த வசனம் கலாத்தியர் 6:7. என்ன சொல்லிச்சு அந்த வசனம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஸோ நீங்க நல்லதான் பண்ணுங்க, அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட வரேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட்டிஸ் டைம்.